சங்கர் அவர்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு பல கோடி மதிப்பிலான தங்கங்கள் மட்டுமே கிஃப்டா வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை கொடுத்துருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்டர் சங்கர் அவர்களோட மூத்த பொண்ணு தான் ஐஸ்வர்யா சங்கர். இவங்களுக்கு சமீபத்தில் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. டைரக்டர் சங்கர் அவர்களோட அசிஸ்டண்டான தருண் கார்த்திகேயன் அவர்களை தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் சென்னையில் நடந்திருந்துச்சு. இந்த ஒரு கல்யாணத்துக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் மணமக்களுக்கு கிஃப்டும் கொடுத்திருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழக சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஒரு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. விக்கி அண்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை தாண்டி உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த ஒரு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விக்ரம் அவர்கள் இந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. சூர்யா வந்திருந்தாங்க. மணிரத்னம் அவங்க ஒய்ஃபோட வந்திருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீசெண்டாக ரிசப்ஷனில் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்திருந்தாங்க. இப்படி திரைப்பிரபலங்கள் எல்லாருமே ஒன்று கூடி சங்கர் சார் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்திருந்தவங்க எல்லாமே மோஸ்ட் விஐபிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே மிகப்பெரிய அளவிலான பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவங்க சங்கர் அவர்களோட பொண்ணுக்கு சாதாரணமாக மொய் வைப்பாங்க. எல்லாருமே பயங்கரமான கிஃப்ட்லாம் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக எல்லாருமே மிகப்பெரிய அளவிலான தங்க நகைகள், வைர வைடூரியங்கள் இந்த மாதிரியான கிஃப்டை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது முழுக்க முழுக்க தங்கத்தினாலானதாக மட்டும்தான் இருந்திருக்கு. வந்திருந்த செலிபிரிட்டிஸ் கொடுத்திருந்த ஒவ்வொரு நகைகளுமே பல கோடி மதிப்பில் இருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. வந்திருந்த எல்லாருமே மிகப்பெரிய அளவிலான கிஃப்ட்டை தான் கொடுத்துருந்தாங்க. மேலும் சமீபத்தில் ரிசப்ஷன் அட்டன் பண்ணியிருந்த சிவகார்த்திகேயன் அவர்களுமே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் கொடுத்தது ஒரு நெக்லஸ் அப்படின்னும் அதோட விலை மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட பல கோடி இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. டைரக்டர் சங்கர் அவர்களோட படம் மட்டும் கிடையாது, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுமே மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலயமா நல்லாவே தெரியுது. ஃபங்க்ஷனை தாண்டி அவங்களுக்கு வந்திருந்த கிஃப்ட்டுகளே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வளர்ந்து வரும் டைரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கூட அஜித்குமார் சார் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு தகவல் வெளியாகி இருந்துச்சு. மேலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பா டைட்டிலோடையே சமீபத்தில் அந்த ஒரு அறிவிப்பு வந்திருந்துச்சு. குட் பேட் அக்லி அப்படின்னு அந்த படத்துக்கு தலைப்பு வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இப்போ ரொம்பவே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் அஜித்குமார் சார்கிட்ட ஆதிக் ரவிச்சந்திரன் வில்லன் ரோலுக்கு பாபி டயால் அவர்களை அப்ரோச் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அஜித்குமார் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக வேணாம். ஏன் அப்படின்னா பாபி டயால் சார் இப்போ அதிகமான படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக சவுத் இந்தியாவில் அதிக படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. கண்டினியூஸாக அவரையே வில்லனாக பார்த்தா ரசிகர்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிடும். அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் வேற யாராவது பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித் சார் இப்படி சொன்னதுனால இப்போ வில்லன் ரோலுக்கு வேற ஒரு ஆளை தேடி வந்துட்டு இருக்காராமா ஆதிக் ரவிச்சந்தர். பாபி டயால் அவர்கள் கங்குவா படத்தில் வில்லனாக பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்கப்புறம் அவர் ஏராளமான தமிழ் படங்கள் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது மனசில் வச்சுட்டு தான் அஜித் சார் இதை வேணாம் அப்படின்னு இருக்காருங்கிறது தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.